ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், வாழ்க்கையின் பயணங்கள், the special journey in our life. நம்முடைய வாழ்வின் பயணங்கள். எல்லாருடைய பயணங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. உங்கள் பயணங்கள் போல என் பயணம் இருப்பதில்லை, என் பயணங்கள் போல உங்கள் பயணம் இருப்பதில்லை. சிலருடைய பயணங்கள் லகுவானது, சிலருடைய பயணங்கள் ரொம்ப கரடு முரடானது, சிலருடைய பயணங்கள் இனிமையானது, சிலருடைய பயணங்கள் கசப்பானது. எல்லாருடைய வாழ்க்கையில சில கசப்பை என்னன்னு தெரியாது, சிலருக்கு இனிமைனா என்னன்னே தெரியாது, சிலருக்கு பாடுகள் என்னவே தெரியாது, சில பேருக்கு இளைப்பாறுதல் தான் என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் வித்தியாசமான லைஃப் ஜேர்னி ஆனால் இந்த பாதையில் தேவன் நம்மோடு கொள்கிறார். வாழ்க்கையின் பாதையில் நம்முடைய மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடு ஒரு வாழ்க்கையின் பாதையிலே, ஒவ்வொரு வாழ்க்கையின் பாதையிலும் தேவனோடு அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் செய்யப்பட்ட வாழ்க்கையின் பாதையில் அவரோடு கூட வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது எப்படி வாழ்க்கையின் பாதை கடினமா இருக்கலாம். எத்தனையோ தொலைபேசி அழைப்புகள், கணவனால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், வறுமை ஒரு பக்கம், ஏழ்மை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், இயலாமை ஒரு பக்கம், பாடுகள் ஒரு பக்கம், வியாதியினுடைய அகோரம் ஒரு பக்கம். வாழ்க்கையின் பாதையில் மேக தூணாய் வருபவரே, அந்த வாழ்க்கையின் பாதையிலே அவர் மேக தூணாய் வருகிறார். நீ தனியா இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையின் பாதையிலே உன்னோடு கூட வருகிற கர்த்தர் அவர். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பாதைகள் வனாந்தரம், வறண்ட நிலம், கடுவெளி, அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெட்டாந்தரை, 7ஆம் வசனம், வெட்டாந்தரை, வலு சர்ப்பங்கள். இதுதான் வாழ்க்கையின் பாதைகள், ஈசலுடைய வாழ்க்கையின் பாதை. ஆனால் அந்த வாழ்க்கையின் பாதையில் உன்னோடு கூட தேவன் கடந்து வருகிறார். வனாந்தரம், வறண்ட நிலம், கடுவெளி, அப்படிப்பட்ட இடங்களிலே God puts some his people. தேவன் அனுமதிக்கிறார். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணி நீரே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நீ கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதையை அவர் he knows the place where you are. கடுவெளி அவர் தெரியும், வனாந்தரம் அவருக்கு தெரியும், கரடு முரடு தெரியும், அதாவது வலு சர்ப்பங்கள் தாபரிக்கிறது அவருக்கு தெரியும். God puts you there. ஆனால் அந்த வாழ்க்கையின் பாதையிலே அவர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் பெரிது, உனக்கு வைத்திருக்கதான வழிகள் பெரிது. மனுஷனா புரியும், the glorious way, glorious way, grand way, good way, God's way. உனக்கு என்று வைத்திருக்கிற அந்த பாதைகள் மகா பிரம்மாண்டமானது. உண்மைகள் தான், வேதனை தான், கண்ணீர் தான், கவலை தான், கலக்கங்கள் தான். பட் God has a glorious way. அது மட்டுமல்ல, அந்த பாதையில் உன்னோடு கூட அவர் கடந்து வருகிறார். He will take you the final destination. அந்த பாதையிலே உன்னை பாதியிலே விடுகிற தேவன் அல்ல, உன்னை முற்று முடிய நடத்தி வருகிற தேவன். இதைத்தான் பவுலடியான் சொல்லுகிறான், முற்று முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களை பாதியில விடுகிற தெய்வம் அல்ல, முற்று முடிய. என்னுடைய அனுபவத்திலே முத்தோள் ஏராளம் இருக்கலாம். உங்களை வாழ்க்கையிலே முற்றுமுடி நடத்துவார். ஒருவேளை எங்கள் 80-90 இருக்கலாம் வயது, இதுவரை நடத்தினவர் நிச்சயம் நடத்துவார். என்னை இந்த ஆண்டு நடத்தி இருக்கிறார். ஏறக்குறைய 71 ஆண்டுகள், கிறிஸ்துவோட 53 ஆண்டுகள், 54 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார். உங்களை நடத்துவார். இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற சில பாதைகளை உங்களோடு, அதாவது மற்ற மக்களுக்கு இருக்கிறது போல உங்களுடைய பாதை அல்ல, ஸ்பெஷல் ஜேர்னி. மற்ற பாதைகள் போல உங்கள் பாதை அல்ல, உங்கள் பாதை வித்தியாசமானது. There is ordinary journey, but your journey is special. உங்களுடைய பயணங்களும் என் பயணங்களும் வித்தியாசமானது. கவனிங்கள், அந்த பயணத்தை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை,
துக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த பாதையில எல்லாம் உண்டு. எல்லாம் இருந்தாலும் கூட வருகிற ஒரு தெய்வம் உண்டு. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மேகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கையின் பாதையில் கதி இல்லையே உம்மருள் இல்லாமல். அந்த வாழ்க்கையின் பாதையிலும் உம்மோடு கூட என்னோடு கடந்து வருகிற கர்த்தர். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற கவனியங்கள். அவர் அது மட்டுமல்ல, இந்த இந்த பயணம் முடிந்து இன்னொரு பயணத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஜேர்னி நெவர் ஸ்டாப்ஸ். யுவர் ஜேர்னி கண்டினியூஸ். மற்றவருடைய பயணம் இந்த உலகத்தோடு முடிகிறது. ஆனால் உங்கள் பயணம், என் பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நித்தியம் வரை. அந்த வார்த்தை நான் சொல்லி கேளுங்க. அந்த அதிகாரம் முடிக்கும் போது வனாந்திரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் முடிக்கும் போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஆரம்பிக்கும் போது சஞ்சலத்தோடு தவிப்போடு, ஆனால் முடியும் போது ஓடி போகும். அது முடியும் போது சொல்லுது ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. The life journey begins with sorrow but ends with song. The life journey begins with sadness but ends with gladness. The life journey starts with murmuring but ends with music. அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுதான் the end of your journey. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வித்தியாசமானது. அவள் வாழ்க்கையின் முடிவு வித்தியாசம். இன்னைக்கு they are very happy. பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை. ஆனால் முடிவிலே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைவார்கள். இட் இஸ் நாட் a presumption, it is an assurance. அடைவார்கள், பெற்றுக்கொள்வார்கள், அனுபவிப்பார்கள். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வறண்ட நிலம்தான், ஆனால் மகிழ்ச்சி வரும். கடுவெளிதான், களிகூறும். எல்லாமே அப்படிதான், புஷ்பத்தை போல செழிக்கும். The journey of your life. ரொம்ப டஃப் லைஃப், டஃப் அண்ட் ரஃப், ஆனால் மகிழும். கடுவெளிதான், கழிக்கும். ஒன்றுமில்லை, ஆனாலும் செழிக்கும். யோசித்து பாருங்கள். இதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த வாழ்க்கையின் பயணத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிற நிச்சயம். மகிழ்ச்சி, களிப்பு, செழிப்பு. இது உண்மை. நீங்க சந்திக்கிற எல்லாமே உண்மை. பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, இயலாமை உண்மை, வெறுமைகள் உண்மை, எதிர்பார்க்கிற அங்கீகாரம் இல்லை உண்மை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, உண்மைதான். நீ எதிர்பார்க்கிற அந்த கிராட்டிடியூட்ஸ், நன்றி அறிதல் இல்லை, அந்த புரிதல் இல்லை. இதுதான் உலகம் இன்றைக்கு. மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, பெற்றோரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், நம்முடைய உறவுகளை புரிந்து கொள்ளாத நம்முடைய உடன்பிறப்புகள், இதெல்லாம் உண்டு. ஒரு ஊழியனை புரிந்து கொள்ளாத விசுவாச மக்கள், ஒன்று வனாந்திரம். ஆனால் வறண்ட நிலம்தான். There is a great joy to your life. உன் வாழ்க்கையின் பயணத்தின் முடிவு சிறப்பாக இருக்கும். எனவேதான் பவுலிடம் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையின் பயணத்திலே ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அந்த திரையில் பாருங்கள், தேவ வசனத்தினால் உண்டாகும் ஒரு பொறுமை, தேவ வசனத்தினால் உண்டாகும் ஒரு ஆறுதல். அது எழுதியிருக்கிறது, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படி. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் நமக்கு போதனை. எது போதனை? இந்த பாடுகள், இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் பாடுகள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு பொறுமையை, அந்த பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஆறுதலையும், அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்பிக்கை. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இது உலக மனிதனுக்கு இல்லை. பணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, சாமர்த்தியம் இருக்கிறது, ஆனால் பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லை, அடுத்த வார்த்தை ஆறுதல் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையின் பயணங்கள் நம்மை யாராய் மாற்றுகிறது? The rough and tough, கடினமான பாதை,
கரடுமுரடான பாதை, கசப்பான பாதை. ஆனா என்ன பண்ண தெரியுமா? 2 தீமோத்தேயு 3:16, உங்களை தேறினவனாய். எத்தனை அருமையான வார்த்தை! உங்களை தேறினவனாய். பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே, இல்லாமைகளிலே உங்களை தேறினவனாய். இந்த தேறினவனாய் மாற்றுவது பணம் அல்ல, படிப்பு அல்ல, உலகம் அல்ல, உறவுகள் அல்ல, ஞானங்கள் அல்ல, தேவன்தான். உங்களை தேறினவனாய். அடுத்த வார்த்தை, அந்த வனாந்தரம் உங்களை யாராய் மாற்றுகிறது என்று சொன்னால், நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. ஒரு ஆமேன் சொல்வீங்களா? செழிப்பு உங்களை தகுதியாக்கல, வசதி தகுதியாக்கல, வாய்ப்புகள் தகுதியாக்கல. ஆனா வனாந்திரம் உங்களை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. எதற்கு தகுதின்னு சொன்னால், நற்கிரிகளை செய்ய தகுதி. இந்த வழிகள் என்னோட வாழ்க்கையில என்னத்தை செய்கிறது? ஏற்கனவே இது குறித்த ஒரு செய்தியை நான் பேசியிருக்கிறேன், அதை பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ். இந்த கடினமான பாதைகள் என் வாழ்க்கையிலே நான் முன்னேறுவதற்கு எனக்கு உதவி செய்கிறது. நற்கிரைகளை செய்ய ஹெல்பிங். 2வது, ஹோப்ஃபுல் வே, நம்பிக்கையின் பாதை. என் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவர்களே, நம்பிக்கை. ரோமர் 15:4, நம்பிக்கை. ஹோப்ஃபுல் வே. 2வது, ஹெல்ப்ஃபுல் வே. என்னை யாரை மாற்றுகிறது? 2 தீமோத்தேயு 3:16, நற்கிரியை செய்ய இட் ஹெல்ப்ஸ் மீ. கவனிங்கள், இட் ஹெல்ப்ஸ், ஹெல்பிங் த வே, ஹெல்ப் த வே. 2 ஹோப்ஃபுல் வே. இதற்குள்ள நான் ஒரு செய்தியில பேசியிருக்கிறேன். இன்றைக்கு 3வது புதிதாக ஒன்றை பேச விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இட் ஹீல்ஸ் மை வே. ஹீல்ஸ், HEALD. இது என்னை குணமாக்குகிறது. 4வது, அடுத்த குறிப்பு, என்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஹீல்டு வே. 2வது, ஹெல்த்தி வே. எனக்கு இந்த பாதைகள் மனிதர்கள் செய்யாத உதவியை இந்த கடினமான பாதைகள் செய்கிறது. மனிதர்கள் செய்யக்கூடாத உதவிகளை இந்த கடினமான பாதைகள் செய்கிறது. வசந்தை கேட்கிறேன், படிக்கிறேன், கேளுங்கள். நம்பர் 1 அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாதைகள் என்ன பண்ணுன்னு சொன்னால், கவனியுங்கள், பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. நீங்கள் இணைத்து படிக்க அன்பாய் கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். நான் முழு வாசிக்கிறேன். அதாவது, நான் சுய நீதியை உடையவனாய் இராமல். இன்னைக்கு எல்லாருக்குள்ள தான் இருக்குது. செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஐ எம் பெட்டர் தென் திஸ் மேன். அவருடன் நான் நல்ல பெரியவர். நாயக்கார் பரிசை ஜெபத்தை போல. எல்லாரும் சுயநீதி. நான் வாழ்நாள் இத்தனை நாள் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், காணிக்கை தரேன். அன்பானுடைய இந்த பாடுகள் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு சுயநீதியை உடைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, ஒருவேளை இது வரைக்கும் சுயநீதி இருக்குமானால் பாருங்க, இந்த பாடுகளுக்கு காரணமே சுயநீதி தான். கவனிங்கள், இந்த பாடுகள் எதை காண்பிக்கிறது? ஒரு சுயநீதியை மாற்றுகிறது. 2வது, அதாவது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே இன்னும் உங்களை உறுதிப்படுத்த. வறண்ட நிலம், வனாந்திரம், கடுவெளி, காடுகள், வெட்டாந்தரை, இந்த கடினமான பாதைகள். பிலிப்பியர் 3:9, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே உங்களை ஊன்ற கட்டுகிறது. அடுத்த குறிப்பு, தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் உங்களை மாற்றுகிறது. எத்தனை அருமையான வார்த்தை! தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய். இன்றைக்கு நீதி இருக்குது, ஆனால் தேவனால் உண்டான நீதியா? சுயநீதி இருக்குது. நான் பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். அந்த நாட்களிலே சன்மார்க்கம், பக்தி, நீதி, பொய் சொல்லுவதில்லை, திருடுவதில்லை, எந்த தீய பழக்கங்களும் இல்லை. அது சுயநீதி. வேதம் சொல்லுகிறது, அதாவது அந்த வார்த்தை, தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நான் உடையவனாய் இருக்கிறேன். அது விரும்புறீங்களா? தேவனால் உண்டாயிருக்கிற நீதி, அதை கொஞ்சம் விளக்கிய காண்பிக்க விரும்புகிறேன். தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நான் உடையவனா இருக்கிறேன். இது பணத்தால் வருவது, படிப்பால் வருவதல்ல. தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நான் உடையவனா இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, அந்த வாழ்க்கையின் பயணங்கள் கூட, அந்த வனாந்திரம், அந்த கடுவெளி, அந்த வெட்டாந்தரை, அப்ப கூட நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாய் நான் இருக்கிறேன். நீ சில பேரை பார்க்கலாம், ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன வேதனை,
ஒரு சின்ன கண்ணீர், அது இயல்புதான். ஒரு சின்ன இழப்புகள், ஏமாற்றங்கள், ஒரு பிரிவு, அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களான்றதே ஒரு சந்தேகம். அவருடைய காரியம் எல்லாமே எவ்ரிதிங் சேஞ்ச் வித்தின் a minute. எல்லாமே நொடிப்பொழுதிலே மாறிவிடுகிறது. இதான் யோபு. எல்லாம் போனது, ஆனா வாழ்க்கை அவருடைய யோபனுடைய ஸ்டைல் மாறவே இல்லை. ஜெபம், ஆலயம், தொழுது கொள்ளுதல், அர்ப்பணம் எதுவுமே மாறல. அந்த பாடல் எதற்காக என்று சொன்னால், அதே பிலிப்பியர்ல அதே பிலிப்பியர்ல 3:12 அந்த வாசல்கிறது, கிறிஸ்துவை ஆசையாய் பிடித்து கொள்ளவும் தொடரவும். பாருங்க, இதுதான் ஒரு உலக மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுள்ள பெரிய வித்தியாசம். சின்ன பாடல் அந்த தொடர்பு போயிடுது. நான் படிக்க கேளுங்க, ஆசையாய் தொடர்கிறேன். நிறைய பேருக்கு இந்த தொடர்ச்சியே இல்லையே. இந்த தொடர்கதை, இந்த கன்னித்தீவு பாருங்க, எத்தனையோ வருஷக்கணக்காக வருது, முடிவே இல்லை. ஆனா சின்ன சின்ன பாடுகள் வரும்போதே அந்த தொடர்ச்சி போயிடுது. ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாடு, அந்த 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 கண்டினியூட்டியே போயிடுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தொடர்கிறேன். அடுத்த வார்த்தை அந்த பாடல்கள் என்ன 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 கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், கவனியங்கள். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை பிலிப்பியர் 3:16 உங்களை ஒழுங்காக நடக்க வைக்கிறது. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? பாடுகள், வனாந்திரம், அந்த வறட்சி, அந்த வெட்டாந்தரை என்ன செய்கிறது? கவனிங்கள், உங்களை தேறினராய் மாற்றுகிறது. மாத்திரமல்ல, ஒழுங்காய் நடக்கிற ஒரு சிந்தை. பாடுகள் தான் நம்முடைய பள்ளிக்கூடம். அதை மறுத்து பேசுகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதுக்கு ஏராளமான ஊடகங்கள், தொலைக்காட்சி, செய்தியாளர்கள், மிகப்பெரிய பிரபலங்கள். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாடுகளும் இந்த வனாந்திர வறட்சிகளும் அவங்க அது இல்லை. கவனிங்க, அது அவங்க தாழ முடியாது. அவங்களால தாழ முடியாது. நம்ம அதை பழகிட்டோம், வந்தாலும் அதில் நிற்போம். எனவேதான் அவர் சொல்லுகிறார், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, நீங்க இதை பழகிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அநேகருக்கு வழிகாட்டுகிற மக்களாய் மாறுவீர்கள். பிலிப்பியர் 3:17 அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டுகிற மக்களாய் மாறுவீர்கள். எனவே இந்த பாடல் வழியை கடந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, God helps in the times of your rough journey. இது நம்பிக்கையின் பாதை. அங்கே திரையில் பாருங்கள், it is a helping journey, it is a hopeful journey. இந்த ஜேர்னியில தொடர்ந்து பயணம் செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.